நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே காலையில் ரெகுலராக பழைய சாப்பாடு குடிக்கிறத வழக்கம். அது என்ன ஒன்றுனா முந்தின நாள் சாப்பாடு நிறைய வச்சுருவோம். அது என்ன அரிசின்னு பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி, இல்லை அப்படின்னா நம்ம தூயமல்லியில் சாப்பாடு செஞ்சுருப்போம். அதை நைட்டே வந்து மிச்சமானதை தண்ணி ஊற்றி வச்சுருவோம். காலையில் எழுந்திரிச்சோடனே பழைய சோறுக்கு ரெடியாக இருக்கும். நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனையும் பழைய சோறு கரைச்சி வச்சு தயிர் ஊற்றி குடிப்போம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் எடுத்து கடிச்சு குடிச்சுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஹோம்மேடாக பண்ணுறோம். என்ன ஊறுகாய்னா பூண்டு ஊறுகாய், லெமன் ஊறுகாய், அப்புறம் இஞ்சி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் ஹோம்மேடு தான், எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணுறதில்ல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு ஊறுகாய். அதை வந்து இன்றைக்கி வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பூண்டு ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரைசோறு குடிக்கும்போதும் சாப்பிட்டு குடிச்சிக்கலாம். நம்ம பிராண்ட் பார்த்திங்கன்னா பாண்டா பிராண்டுங்க. இதே மாதிரி ஃபஸ்ட் பேட்ச் முடிஞ்சிருச்சு. பூண்டு ஊறுகாய், லெமனு, மாங்காய் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் பேட்சும் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஊறுகாய் போட்டிருக்கோம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ செகண்ட் பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம். மாங்காய் ஊறுகாயும் ரெடி பண்ணியிருக்கோம். வாங்கி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாருங்கள். பாண்டா பிராண்ட் ஊறுகாய் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.